இல்ல அந்த மக்கள் தான் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான். இவ்வளவு பேரை ஒருத்தனால முட்டாளாக்க முடியுது இல்ல. 7 ஹவர்ஸ் இவர் தான் வருகைக்காக மக்கள் அங்க காக்க வைக்கிறார். இதுல யார் முட்டாளு? இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அவரோட முகத்துல இருக்க பாவனைகளை நீங்க பார்க்கணும். பியூர் நார்சிசம். பியூர் நார்சிஸ்ட். தன்னைத்தானே ரசிக்கக்கூடிய அந்த சுய மோகின்வாள். 7 மணி நேரம் நிக்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட நீ பேசுற, அவங்க சாவறான், கண்ணு முன்னால சாவறான். நீ பாட்டுக்கு ஃப்ளைட்ல ஏறி இங்க வர, ரிப்போர்ட்டர் கேட்கறான், மூஞ்சியை திருப்பிட்டு போற, 3 நாள் பொறுத்து ஒரு வீடியோ போடுற, அதுல கூட நாட் a single percentage ஆஃப் ரிமோர்ஸ், குற்ற உணர்ச்சிக்கு உனக்கு 1% கூட உனக்கு இல்ல. நான் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், தார்மீக பொறுப்பு எடுத்துக்கிறேன், மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு 1% குற்ற உணர்ச்சி கூட உனக்கு இல்ல. உண்மை பின்னால தெரியுது இருக்கட்டும். இப்போ உனக்கு என்ன தெரியுமா? அது நீ சொல்லி, உனக்கு நேர்மை தானே அதை சொல்லி. அன்னைக்கு என்ன நடந்தது? 40 பேர் செத்துருக்காயா? அப்ப இத்தகைய மனிதர்களை இந்த சம்பவத்துக்கு பிறகும் கொண்டாடுகிற, அவர் மேல தப்பில்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மக்களை நினைத்துத்தான், அவருடைய ரசிகர்களை நினைத்துத்தான் நாம் கவலைப்பட வேண்டுமே அல்லாமல் வேணும்னா கோவப்படலாம் அந்த ரசிகர்கள் மேல. அவர் தெளிவா மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காரு. உனக்கு 1% மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. உன்னை பார்க்க வந்தானே செத்தாங்க.